ஆமா அங்க நடந்த தகராறுல போய் சொல்லிராத. பேசல. ராசா என் அண்ணன் மவனே, சாப்பிடாம இம்புட்டு நேரம் பசியோட இருந்திருப்பேன். வீட்டுக்கு பக்கத்துல உன்னால சின்ன தகராறு, அதான் வரத்துக்கு இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. என்னாலயா? ஆமா, ஏதோ வராத புள்ள வந்திருக்க, தங்கறதுக்கு வீடு வசதி இல்லன்னு நீ சொல்றது உண்மைதானே. இங்க தங்கறதுக்கு நானே சம்மதிச்சேன் இல்லையா? இதுக்கு அந்த சிரிக்கிக என்ன பேச்சு பேசுறாளுக. அட என்னம்மா இதெல்லாம் அங்க போயிட்டு. சும்மாடா பாண்டி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னமோ நம்ம உறவுக்குள்ள பூகம்பம் வெடிச்சிட்ட மாதிரி இல்ல, 4 நாளா இத பத்தி பேசிட்டு இருக்காளவ. இன்னைக்கு சொல்லிவிட்டேன், நான் தேவமாக வாய் இழுத்து வச்சு தச்சுப்பிடுவேன்னு. அட சும்மா இருமா நீ ஒண்ணு. மச்சான் நீங்க சாப்பிட வாங்க. அட வாங்க மச்சான். பாண்டியன், இப்படி மச்சான் மாமான்னு கூப்பிடுறதுலாம் எனக்கு பிடிக்காது. என் பேரை சொல்லி கூப்பிடுங்க. அது எப்படி பொட்டுன்னு தலையில அடிச்ச மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறது? பாண்டி உன்னோட இளைவனாச்சே, ஒரு மட்டு மரியாதை வேண்டாமா? ஆமா, அது அவங்க நாட்டு பழக்கம், அப்படித்தான் சொல்லுவாங்க. வாங்க மச்சான், நீங்க வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? உனக்காக பாண்டி சந்தையில போய் ஆடு கோழி கருவாடு எல்லாம் வாங்கிட்டு வந்தான். நான் எம்பிட்டு பிரியமா செஞ்சு கொண்டு வந்தேன். நேரமாயி போச்சுன்னு சாப்பிட்டியா கண்ணு? ஆமா, எங்க சாப்பிட்ட? எங்க நிலத்தை விக்கிற விஷயமா டவுனுக்கு போயிருந்தேன். அங்கேயே ஹோட்டல்ல சாப்பிட்டேன். நிலத்தை விக்கிறதுக்கா? என்னப்பா சொல்ற? நான் இங்க வந்தது அதுக்கு தானே. டவுன்ல இருக்கிற பார்ட்டியோட சொந்தக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காரு. இங்க இருக்கிற நிலம் வேணும்னு சொன்னாரு. அந்த நிலத்தால நான் ஒண்ணும் வாழ போறது இல்ல, சரின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? பரம்பரையா நம்ம குடும்பத்து பேரை சொல்லிக்கிட்டு இருக்க நிலத்தை இப்படி சொல்லாமலாம் வித்துட்டீங்களே. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அது எங்க நிலம், விக்கணும்னு தோணுச்சு வித்துட்டேன். விக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லையா? உரிமை இருக்குது ஒப்புக்கிறேன், ஆனா சொந்தம் இருக்குதுங்கறத மறந்துட்டியப்பா. எங்க அண்ணன் இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? அதை எப்படி செய்வாரு? மாமா ஒண்ணு ஒரு மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்க மாட்டாரு. வாய மூடுடா, விவசாய கட்டத்தனமா பேசிக்கிட்டு. ஏதோ இளநத்தம் முன்ன பின்ன யோசிக்காம செஞ்சுட்டு போட்டுமே. பாண்டி படப்படன்னு பேசினாலும் மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டான். தப்பா நினைச்சுக்காதப்பா. அப்ப நாங்க வரோம். நாளைக்கு எங்க வெளியே போய் சாப்பிடாதப்பா. நானே சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வரேன். இதை எடுத்துக்கப்பா. நிலத்தை விக்கிற அளவுக்கு இப்ப என்ன தம்பி அவசரம்? நான் சிங்கப்பூர்ல நிரந்தரமா தங்கிட்டேன். அப்படியா? உங்க ஊருக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கு? அதனாலதான் வித்துட்டேன். நீங்க நினைச்சாலும் இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை துண்டிக்கவே முடியாதுங்க. ஏன்னா உங்க தங்கச்சி வாழ போறது இங்கதானே, இந்த கொட்டாம்பட்டியிலயா? ஏன் தங்கச்சியா? ஆமா. வேடிக்கையெல்லாம் இருக்கு. அவ படிச்ச படிப்புக்கும் அவ அழகுக்கும் இந்த ஊர்ல யார் இருக்கா? ஏன் உங்க அத்தம்மா பாண்டியா இல்ல? கத்துற? அட முறப்படி பார்த்தா பாண்டியா உங்க வீட்டு மாப்பிள தானே. தம்பி கையோட கல்யாண தேதி குறிச்சிட்டு போங்க. பெரியவரே, கல்யாணம்ங்கிறது கபடி ஆட்டம் இல்ல. ஒரு தடவை தோத்துட்டா மறுபடியும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறதுக்கு. ஆட்டத்திலேயே சண்டைக்கு போறவன் அவனுக்கு என் தங்கச்சியா? ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? பத்திர வேலையா வந்த. முடிச்சிட்டீங்களா? இல்ல. போய் முதல்ல அத பாருமையா. என்னடா போடா. பத்திரப்பதிவு ஆபீஸ்ல நீ பேசினதெல்லாம் கேள்விப்பட்டதா? பாண்டியனுக்கு கூட தெரியாம இங்க வந்திருக்க. நான் சொல்றத கேளுப்பா. காலகாலமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு கட்டு பிரியாம ஒன்னா வாழ்ந்த குடும்பம் நம்ம குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல விரிசல் வரலாமா? குடும்பம் அது இதுன்னு சொல்லி இந்த கொட்டாம்பட்டியில என் தங்கச்சி வந்து கஷ்டப்படுறத நான் விரும்பல. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. வேற ஒரு பொண்ணை பார்த்து உங்க மகனுக்கு கல்யாணத்தை முடிங்க. நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? முறை பொண்ணு இருக்கும் போது 3வது மனுஷிக்கு கூரைச்சாலை எடுத்து கொடுத்தா ஊர் நம்மள காரி துப்பாதா? அது நமக்கு அவமானம் இல்லையா? மானம் அவமானத்தை பார்த்தா என் தங்கச்சியோட எதிர்காலம் என்ன ஆகுது? சொர்க்கத்துல வாழறவள நரகத்துல தலை சொல்றீங்களா? இதோ பாருப்பா, எங்க வீடு சரியில்லைன்னு சொல்லு, வீட மாத்திடுறேன். ஆனா உறவு சரிப்படாதுன்னு சொல்லி ஊருக்குள்ள எங்களை தலைகுனிய வச்சிடாதப்பா. நான் இங்க இருக்கிற சொந்த பந்தங்களை பத்தி கவலைப்படுறவன் இல்ல. என்கிட்ட எதுக்கு சம்பிரதாயத்தை பத்தி பேசுறீங்க? வெட்டி வெட்டி பேசி ஒட்டாம இருக்கணும்னு ஏன்பா நினைக்கிறேன்? அவசரப்பட்டு தப்பான முடிவுக்கு மட்டும் வந்துடாத. நான் சரியான முடிவுல தான் இருக்கேன். நீங்க தான் கதைக்கு உதவாத கற்பனைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் எதுக்காகவும் கெஞ்சினவ இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. நான் செத்தா கூட என் நெஞ்சு வேகாதுப்பா. என்னங்க நீங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. நான் தூங்கணும், காலகாலத்துல ஊருக்கு வேற போகணும். தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போறீங்களா? நடக்க முடியாத காரியத்துக்காக எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நான் நடத்தி காட்டுறேன். பாண்டியா, நீ ஏன்டா இங்க வந்த? போடா வீட்டுக்கு போடா. சும்மா இருமா, பந்திக்கே வேண்டாங்கறா. நீ என்னமோ இலக்கழிஞ்சிருச்சுன்னு அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீ சங்கிலித்தேவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே அவன்கிட்ட என்ன பேச்சு? உனக்கு அண்ணன் மகன் மருமகளா வரணும், அவ்வளவுதானே? நான் முடிச்சு காட்டுறேன். புரியாம பேசுற. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத தூரத்துல நாங்க இருக்கோங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்க. ஏய், உரிமைக்காக புறப்பட்டா உலகம் எல்லோருடைய சமமாயிரும். பெத்தவளோட கவலையை திக்கிறதாண்டா பிள்ளையோட கடமை. இத பார், முடிவா சொல்றேன், உன் தங்கச்சி தான் எங்க அம்மாவுக்கு மருமகளா வருவா. இது சபதம் மட்டுமில்ல, சத்தியமும் கூட. ஆமா போடா. அட வாமா, இப்ப கண்டுபிடிச்சிடுறேன்.
ஏன்பா இந்த ஒரு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா சிங்கப்பூருக்கு வந்த? சார் இது சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இப்ப அவளுக்கு 18-20 வயசு இருக்கும். 20 வயசுல எடுத்த போட்டோ இருக்கா? இருக்கு. அப்ப கொடுங்க. அது ஏன் போட்டோ வச்ச? அப்படியே மிதிச்சேன்னா பாத்ரூம்ல போய் விழுந்துருவேன். இந்த போட்டோவை ஆஷா பார்த்தாலே அவளுக்கே அடையாளம் தெரியாது. வேற ஏதாவது போட்டோ இருக்கா? இருக்குது சார். உன் போட்டோவா? அவங்க அண்ணன் நிலம் விக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாரு. நிலம் போட்டோவா? இல்ல சார், அவர் அட்ரஸ். கவலைப்படாதீங்க, அந்த அட்ரஸ வச்சு ஆஷாவை கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இங்கதான் நிக்கிறான் சந்திரன். புறப்படுங்க. என்ன செடி புடிங்கிட்டு வரீங்க? இது செடி இல்ல, பூவு. முதல்ல பாண்டிய முறை பொண்ண பார்க்க போறான். பூ கொடுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான். சார் முதல்ல பார்க்க போறோம். புடவை வாங்கிட்டு போலாமே. இங்கதான் நிக்கிறான் சந்திரன். பூவுக்கு மயங்காத பொண்ணுகளே உலகத்திலேயே கிடையாது. நீங்க இங்க வரும்போது கோணங்கித்தனமா குடுகுடுப்பக்கார மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வந்தீங்க. உன்ன இல்ல அவனை. இப்ப உங்களை பேண்ட் போட வைக்கலையா? இங்கதான் நிக்கிறான் சந்திரன். ஏய், ஏன்டி ஆஷா இவ்வளவு லேட்டா போற? கார்ல சின்ன ப்ராப்ளம். நீ போறதுக்குள்ள பார்த்தே முடிஞ்சிடும். ஐயோ நான் வரேன். சீக்கிரமா போ. ஏய் திவ்யா வந்துட்டாளா? வந்துட்டா. என்னம்மா பாத்து வரக்கூடாது? ஏயா தடி மாடு மாதிரி இந்த ஆளு என் மேல மோதிட்டு பூவை வேற நீ மிதிச்சுக்கிட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? இத பாருமா, கண்டுபிடி எல்லாம் பேசாத, எங்களுக்கு கோபம் வரும். அப்ப கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கணும். எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கறனால பொறுமையா பேசுறேன், தெரியுமில்ல? எங்க அண்ணன் என்னமோ உங்களை தேடி தேடி வந்து மோன மாதிரியே பேசுறீங்க. ஷட் அப். அம்மா, பொண்ணு பூ மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி நடக்க கூடாது. இந்தயா எல்லாரும் சேர்ந்து கிண்டல பண்றீங்க. சரி சரி. இந்தம்மா, ஏன் இப்படி கத்துற? உனக்கு பூ தானே வேணும், அனாவசியமா பேசாத. புடிமா பாப்பா. அப்பா பிரச்சனை முடிஞ்சது. என்ன என்னண்ணே, உங்க முறை பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்தா யாரோ ஒரு பொண்ணோட கொடுத்துட்டீங்க. விதி எது யார்கிட்ட போய் சேரணுமோ அது அவங்க கிட்ட தான் போய் சேரும். என் வாழ்க்கையில சிங்கப்பூர்ல இப்படி ஒரு வாயாடி பொண்ணை பார்த்ததே இல்ல பாண்டியா. சும்மா இருக்கேடு, எங்க மாமா பொண்ணு குணத்துல தங்கம். ஆ? நீயே வந்து பாரு. ராஜா சார் இருக்காரா? இப்பதான் ஆபீஸ்க்கு போனாரு. மிஸ் பண்ணிட்டோமே. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள தான் பார்க்க வந்தோம். வாங்க உட்காருங்க, அம்மா கிட்ட சொல்றேன். நல்லா இது கிராமம்னு நினைச்சியா? நினைச்ச இடத்துல உட்கார்றதுக்கு. கண்ட இடத்துல எச்சி துப்பிடாதப்பா. அப்ப எச்சு வந்தா என்ன பண்றது? வாய்க்குள்ளே வச்சுக்க, வெளியே போய் துப்பிக்கலாம். நோ ப்ராப்ளம். பெரிய இங்கிலீஷ் மேத தலைய பாரு, முதலைக்கு முடி வளர்ந்தது மாதிரி. வணக்கம். கும்பிடுறேங்க. யார் இவங்க? என் ஃப்ரெண்டு மிஸ்டர் பாண்டியன் மலேசியாவில இருந்து வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு? இங்க இருந்து ஒரு பொருளை இந்தியாவுக்கு கொண்டு போகணும், அது விஷயமா வந்திருக்காரு. அதனால சார கன்சல்ட் பண்ணணும். அவரு இப்பதாங்க ஆபீஸ்க்கு போனாரு. ஆபீஸ் போயிட்டாரா? அப்புறம் என்ன கொடுங்க. இந்தாங்க. கிழிஞ்சது. ஐயோ, புக்கே கொடுங்கப்பா. விட்டா சோபாவே எடுத்து கொடுத்துருவீங்க போல இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. போலாமா? அப்ப நாங்க வரட்டுமா? என்னங்க முதல்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. இனிமே தான் நாங்க அடிக்கடி வர போறோம், சாப்பிட போறோம், கூட்டிக்கிட்டே போக போறோமே. எதை கூட்டிட்டு போக போறீங்க? வந்து சார கூட்டிட்டு போய் பீச்சில் உட்கார வச்சு பிசினஸ் விஷயமா பேச போறோம்னு சொன்னேன். பரவாயில்லைங்க, அவசியம் நீங்க காஃபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க சாப்பிடாம போனா நீங்க தப்பா நினைப்பீங்க. கொண்டு வாங்க. பாண்டியா, உனக்கு ஏத்த ஜோடி, சரியான பொண்ணத்தான் தேடி வந்திருக்க. சொன்னியா நீ இவ்வளவு லட்சணமா இருக்கும்னு? நம்ம ஊர் பயலுக்கு பார்த்தாங்க அசந்துருவாங்க. சும்மா லட்டு மாதிரியா இருக்கு. காதுல விழுக போதுரா. ஹலோ, எஸ். என்னம்மா சந்திரிகாவா? உன் வேலை விஷயம் தானே? அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க சொன்னாரே, கொடுத்துட்டியா? அடடா, குரல் கூட ரொம்ப இனிமையா இருக்குல்ல. என்னது, எழுதி தயாரா வச்சிருக்கியா? வச்சுக்கிட்டு பூஜையா பண்ற? இங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுமா, நான் அவர்ட்ட கொடுத்துறேன். எந்த விஷயத்தையும் லேட் பண்ணா எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது. இப்ப உடனே கொண்டு வரியா? நான் நினைக்கிறேன் இது ராஜாவோட சம்சாரம்னு. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நம்ம தேடி வந்த பொண்ணு முதல்ல கதவை திறந்துச்சே, அதுதான். அடச்சி, அது வேலைக்காரிடா. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் மாமன் பொண்ணு யாரு? டேய், யார்கிட்ட கேக்குற? உனக்கே உன் மாமா பொண்ணு தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? அண்ணா இங்க பாருங்க, நம்மள்ட்ட சண்டை போட்ட பொண்ணு. வாமா வா, நீதான் வேலை தேடி அப்ளிகேஷனோட வந்த பொண்ணா? இப்ப நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க தெரியுமா? நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா?
ஆ, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். Get out. ரொம்ப பேசுன எங்க சொந்தக்காரோட சொல்லி உனக்கு வேலை இல்லாம ஆகிவிடுவேன். What nonsense are you talking? Get out. ஆஷா, ஏமா விவரம் புரியாம சண்டை போட்டுட்டு இருக்க? இவங்க உன் அண்ணனை தேடி வந்திருக்காங்க. அப்ப இவங்க என் வீட்டுக்காரரோட தங்கச்சி. இவ பேர் ஆஷா. கொஞ்சம் கோவக்காரி. தப்பா நினைக்காதீங்க. நீங்க காஃபி சாப்பிடுங்க. ஏற்கனவே எங்களுக்கு வயிறு கலக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு வேண்டாம். போயிருப்பா. சாரி, கொஞ்சம் வழி விடுறீங்களா? இனிமே இருந்தா பிச்சிருவாங்க. ஏனி, அண்ணனை தேடி 1000 பேர் வருவாங்க. இப்படி கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடலாமா? இல்லம்மா, அவங்க மலேசியாவில இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, இவனுக்கு மூஞ்சிய பார்த்தா இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி தெரியுது. இனிமே முன்ன பின்ன தெரியாத யாரையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க. சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். see you. ஓகே. ரமேஷ், இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடுன. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அருமையா இருந்தது. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக என்னுடைய பிரசன்டேஷன். ரமேஷ், ரமேஷ், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அடிக்கடி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆஷா. என்ன காரணம் சொல்லு. அது வந்து ஏன் என்கிட்ட சொல்ல பிரியம் இல்லையா? சிச்சி, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? அத உன்கிட்ட தான் சொல்லி ஆகணும். ஆனா இன்னொரு நாளைக்கு சொல்றேன். தேங்க்ஸ்.